வணக்கம். அதிமுகவில் புதிய திருப்பம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரவில் வந்த அதிர்ச்சி செய்தி. அதிமுகவின் நண்பர்களாகிய உங்களது ஆதரவுகளை இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதிமுகவில் தென் மாவட்ட வடமாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பெருமளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எதிர்ப்புகளை தெரிவிக்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக மிக முக்கியமான சில காரணங்கள் வெளியாகி உள்ளது. நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பொருளாதாரம் படைத்த நபர்களுக்குத்தான் வாய்ப்புகளை வழங்க உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, அதிமுகவில் தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் வாய்ப்புகளை வழங்குவார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு பணம் 15 கோடி ஒரு தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றால் ஒரு சீட்டிற்கு 15 கோடி என்று பேரம் பேசுவதாக சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர் அர்ஜுனன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றையும் கூறியிருந்தார். அது எடப்பாடிக்கு எதிராகத்தான் தெரிவித்திருக்கிறார். அது உண்மையான தகவல் அல்ல. அப்படி ஒன்றும் எடப்பாடி கேட்கவில்லை என்று இதுவரைக்கும் எந்த ஒரு அதிமுகவின் நிர்வாகியும் மறுக்கவில்லை. மாறாக அதிமுகவை அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களும் தற்பொழுது சொல்லும் அளவிற்கு இல்லை. ஏனென்றால் எஸ்.பி. வேலுமணியும் சரி, சி.வி. சண்முகமும் சரி அதிமுகவில் மிக முக்கியமான நபர்கள். ஆனால் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது. சொல்லும் அளவிற்கு பதவிகள் பெரிய அளவில் கிடையாது. அடிப்படை உறுப்பினர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது. மேலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் ஒரு கட்சியை எப்படி வழிநடத்த முடியும்? அது மட்டுமல்ல, அதிமுகவில் குடும்ப ஆட்சியே, குடும்ப அரசியலை கொண்டு வரக்கூடாது என்பது எம்ஜிஆர் அவர்கள் எழுதப்பட்ட ஒரு விதி. ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது மகன் மிதுன் மற்றும் அவரது உறவினர்கள் மூலமாக அதிமுகவில் புதிய நிர்வாகிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிகிறது என்று கூறிதான் தென் மாவட்ட வடமாவட்ட நிர்வாகிகள் எதிர்ப்புகளையும் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான பரபரப்பையும் தற்பொழுது இது உருவாக்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தென் மாவட்ட வடமாவட்ட நிர்வாகிகள் எதிர்ப்புகளை தெரிவிப்பது சரிதானா? 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு, அதாவது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி இவர்களை தொடர்ந்து புதிய நபர்களை உருவாக்கி அவர்களுக்கான அங்கீகாரத்தை எடப்பாடி கொடுக்க தவறிவிட்டார். அவர்களுக்கான பதவிகள் என்ன கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கமெண்டில் கூறுங்கள்.